ஒரு காலத்துல துவக்க வீரராக ஆடிக்கொண்டிருந்த ராகுல் அவர்கள் தற்போது அணியுடைய தேவைக்காக 6ஆம் வரிசையில விளையாடி அதிலுமே ரன்னை சேர்த்துட்டு இருக்காரு. இது வரைக்குமே 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல 3 இன்னிங்ஸ்கள்ல பேட்டிங் செய்து 106 ரன்களை சேர்த்திருக்காரு. அதுல 2 முறை நாட் அவுட் ஆக இருந்திருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 96.36 அப்படின்றதாகும். மிகவும் மந்தமான துபாய் ஆடுகளத்துல இது நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான். மேலும் இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்த பிறகுதான் ராகுலுக்கு பேட்டிங் செய்ய வருவாரு. அப்போது இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தாலுமே இந்திய அணியுடைய ரன் குவிப்பு, வேகம் மற்றும் பேட்டிங் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். சோ இக்கட்டான சூழ்நிலையில அவர் தன்னுடைய பேட்டிங் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியுமே அவர் ரன்களை சேர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்குமே ராகுல் இந்திய அணிக்காக மிக சிறந்த செயல்பாட்டை அளித்திருக்காரு. ஒரு நாள் போட்டிகள்ல நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவர் மிகச்சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகள்ல அவருடைய பேட்டிங் சராசரி 58.8 அப்படின்றதாகும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 106.52 அப்படின்றதாகும். மேலும் அவர் ஒரு நாள் போட்டிகள்ல துவக்க வீரராக விளையாடும் பொழுது 43.57 அப்படின்ற பேட்டிங் சராசரியும், 4ஆம் வரிசையில ஆடும் பொழுது 55.8 அப்படின்ற பேட்டிங் சராசரியுமே, 5ஆம் வரிசையில பேட்டிங் செய்யும் பொழுது 56.48 அப்படின்ற பேட்டிங் சராசரியும், 6ஆம் வரிசையில பேட்டிங் செய்யும் பொழுது 40 அப்படின்ற பேட்டிங் சராசரியுமே வச்சிருக்காரு. சோ ஆகையால ராகுலுக்கு முன்னுரிமை கொடுத்து முன்பே களமிறக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்களை தாண்டி பல கிரிக்கெட் விமர்சகர்களும் பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுமே பரிந்துரை பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இந்த விஷயம் கௌதம் கம்பீர் அவர்களை வெறுப்படைய செஞ்சிருக்கு. சோ காரணம் அவர்தான் அப்படின்றதுனால அவரை தாக்கி பல விமர்சனங்களுமே சமூக வலைதளங்கள்ல விழுந்து கொண்டிருக்கு. சோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கௌதம் கம்பீர் அவர்கள் அண்மையில நடந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காரா. சோ அதாவது யாரை எங்கு இறக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய அணிக்கு தெரியும். அணியுடைய தேவையை பொறுத்தே வீரர்கள் இறக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்காரு. சோ இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.